ஹை வாஸ் சமநாத். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னாக்கா, போன வாரத்தில் மார்க்கெட்ஸில் எப்படி இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு கம்பேரிசனோட பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து சும்மா வந்தோம் போனோம் ஏதோ 4 ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா, இந்த வேர்ல்டு மார்க்கெட் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவையில்லை. இல்லை நம்ம வந்து ஒரு சைடு இன்கம்மாக இது ரெகுலராக பண்ணணும், இல்லை லாங் டேர்மில் இது பண்ணணும் அப்படின்னாக்கா, லாங் டேர்மில் ஒரு மார்க்கெட்டில் குப்பை கொட்டி 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை, அதுக்காக டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து கிறிஸ்பாக வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளவுதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தொல்மையான வேண்டுகோள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உழைப்பு கொடுத்தோம் நம்ம ஒரு வீடியோவும் போடுறோம். ஸோ உங்களுடைய ஒரு 2 கிளிக், இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு கிளிக், லைக்கில் ஒரு கிளிக் வந்துட்டு பெரிய லெவலில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். காஃப் இன்னும் இருக்குது, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட், ஓகே. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 ரீஜனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அமெரிக்கா ரீஜன். அமெரிக்கா அப்படின்னோட நம்ம யூஎஸ் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ். ஸோ அங்கே வந்து கனடா இருக்குது, அமெரிக்கா, யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, மெக்சிகோ இருக்குது. தென் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்தோன்னாக்கா பிரேசில், அர்ஜென்டினா, வெனிசுலா, இது மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மொத்தமாக இந்த ரீஜனில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸுக்கும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது. அது யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கனாக்கா, எம்எஸ்சி அப்படின்னு மார்க்கன் ஸ்டான்லி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூரோப் எடுத்தோம்னாக்கா, இங்கே யூரோப் ரீஜனில் இருக்குது, நமக்கு தெரியும் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டலி, இந்த மாதிரி கண்ட்ரிஸு. ஸோ யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ். தென் மிடில் ஈஸ்ட், நம்ம அரபிக், அரபு உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரிஸ். தென் வந்து ஆப்ரிக்கா, இந்த கண்ட்ரிஸ். ஸோ இந்த ரீஜனுக்கெல்லாம் சேர்ந்து யூரோப் இண்டெக்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. தென் வந்துட்டு ஏஷியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியா, சைனா, தைவான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ்கெல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இங்கே எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் நம்ம பார்த்தாலே போகிறோம், நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ரீஜன் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் இதோட நம்முடைய நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது, ஓகே நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டோட நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை ஒரு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ்லேயும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அக்குவேர் ஆணிவேரா ஃப்ரம் த பாட்டம், ஃப்ரம் த ஸ்காட்ச்லேருந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் எம்எஸ்சி இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா ஒவ்வொரு வாரம் நம்ம போகக்கூடிய வீடியோவுக்கு வந்து டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இமீடியட்டாக புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து 4 ரீஜன் நீங்கள் காட்டினேன் இல்லையா. ஸோ மொத்தம் அமெரிக்கா இண்டெக்ஸ் ஒரு இந்த அமெரிக்கா ரீஜன், யூரோப் இண்டெக்ஸ் யூரோப்பியன் ரீஜன், ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் ஏசியா பெசிபிக் ரீஜன், தென் ஹோல் வேர்ல்டுக்கு ஒரு இண்டெக்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹோல் வேர்ல்டு போன வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.56% வந்து அப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலாக மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது 0.56 வந்து அப்பில் முடிஞ்சிருக்கு. இதே ஏசியா பெசிபிக் பார்த்தோன்னாக்கா நம்ம சொன்னே இந்தியா, ஜப்பான், சைனா, தாய்வான், ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இங்கே இருக்கிற மார்க்கெட்ஸ் ஓவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 1.10% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷன் கொடுத்துருக்கு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு இண்ட் மார்க்கெட்டோட ஏசியா பெசிபிக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தது யூரோப் மார்க்கெட் சொன்ன இல்லையா, யூரோப் ரீஜன், இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, தென் வந்து மிடில் ஈஸ்ட் வந்தோன்னாக்கா அரபிக் கண்ட்ரிஸ், தென் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட். ஸோ அவங்க மார்க்கெட் ஓவரால் பார்க்கும்போது 0.76% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. தென் அமெரிக்கா இண்டெக்ஸ் எகைன் சொல்கிறேன், அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஎஸ் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, கனடா, யூஎஸ், மெக்சிகோ, அர்ஜென்டினா, பிரேசில், அதாவது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா 2 சேர்ந்தது. அந்த ரீஜனில் இருக்க வேர்ல்டு மார்க்கெட் ரீஜன் மார்க்கெட் பார்க்கும்போது 0.35% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ போன வாரத்தில் பார்த்தோன்னாக்கா ஏசியா பெசிபிக் மார்க்கெட் நம்ம உள்ளடக்கிய, இந்தியா உள்ளடக்கிய ஏசியா பெசிபிக் மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது தெரியுது.
சரி. நம்ம ஏசியா பசிபிக்ல தானே வர்றோம். நம்ம மார்க்கெட் தனிப்பட்ட முறையில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம்எஸ்சி இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா -0.11% கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நியர் ஃப்ளாட்ல வந்து முடிஞ்சிருக்கு. போன வாரம் எப்படி இருந்ததோ, கிட்டத்தட்ட அதே மாரி தான் வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். போன வாரம் மண்டே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் வீக்ல வந்து ஜிடிபி டேட்டா வந்திருந்தது. ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். நல்லா எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. மார்க்கெட் மண்டே வந்து சூப்பரா இருக்கும். நல்லா ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட் சூப்பரா ஓப்பன் ஆச்சு. ஆனா வந்து கழுதை தேஞ்சு கட்டருமான கதையா வந்து எண்ட் ஆஃப் டே மார்க்கெட் வந்து அப்படியே வந்து அந்த ஜிடிபி டேட்டாவோடைய வந்து டோட்டலாவே வந்து யூஸ்லெஸ்ன்ற மாரி போயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ லாஸ்ட்டு தர்ஸ்டே, ஃப்ரைடே நேத்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்ல வந்ததுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர் ஃப்ளாட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலா இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய இந்தியன் மார்க்கெட் எஸ்பெஷலி நிஃப்டி வந்துட்டு வ கிட்டத்தட்ட வந்து நியர் ஃப்ளாட் கொஞ்சம் மைனஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம வந்து சார்ட்ல எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஒரு வியூஸ் வந்து நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். ஸோ இங்க இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ எல்லா ரீஜனும் வேர்ல்டு மார்க்கெட்ல அத்தனைக்கும் சேர்ந்து ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ், அமெரிக்கன் ரீஜன் அமெரிக்கா இண்டெக்ஸ், ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ், தென் எம்எஸ்சி இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டெக்ஸு, தென் நம்முடைய கன்வென்ஷனல் டிபிக்கல் நம்ம நிஃப்டி 50 என்எஸ்சியோடைய நிஃப்டி 50. ஸோ இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா மார்க்கெட்டில் வந்துடலாம். ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் லாஸ்ட் வீக்லேயே நம்ம ஒவ்வொரு வீடியோலும் பார்த்துருந்தோம். பெரிய அளவில் ரொம்ப பாசிட்டிவாக போகல. இந்த ஒரு ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவு ஒரு டெசிசிவ் கேண்டில்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு மாடரேட்டாக வந்து மார்க்கெட் முடிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. இதே வந்து நம்ம யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர்ட் டு நம்ம யூஎஸ் மார்க்கெட் இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் இதுவே ஏசியன் பெசிபிக் மார்க்கெட் பார்க்கும்போது நல்லாவே வந்து ஒரு க்ரீன் கலர் நம்ம பார்க்க முடியுது. நம்ம பார்த்தோம் மோர் தென் 1% வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. தென் எம்எஸ்சி இந்தியாவுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்கில் மண்டேல வந்து மார்க்கெட் நல்ல கீழே வந்திருந்தது. டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே கூட. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ரெக்கவர் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் பார்க்க முடியுது. ஸோ இந்த எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் எப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் இருக்க இந்த டாப் 182 கம்பெனிஸ் வந்து எடுத்து பண்ணியிருக்குங்க. எப்படி நிஃப்டி வந்து ஒரு 50 கம்பெனிகள் எடுத்து நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்றது 182 கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து நம்ம லார்ஜ் கேப் நிஃப்டியில் இருக்க அத்தனை கம்பெனி கவர் ஆயிரும். தென் லார்ஜ் கேப் அந்த மிட் கேப்பில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்க முடியுது நம்ம மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எண்ட் ஆஃப் த வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இது நம்ம டிப்பிக்கல் நம்ம இந்தியா நம்ம நிஃப்டி 50. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் சோட போச்சுன்னு தான் சொல்லலாம். லாஸ்ட் வீக் நம்ம ஏசியா மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போதும் சரி, அமெரிக்கா மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சோட போயிருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனில் வந்து முடிஞ்சிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து வீக்லி இது ரிசர்ச் பண்ணி விட்டோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரிஞ்சு எப்படி மார்க்கெட் டைரக்ஷன் ஓவராலாக உலக சந்தைகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அமெரிக்கா மார்க்கெட் அதே மாதிரி தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட்டு, ஜப்பான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. யூரோப் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. பாருங்கள், ஏஷியாவில் மார்க்கெட்டுக்கு வந்து ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. பட் ஏஷியாவில் இருக்க நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே தான் நிஃப்டி இங்கே சொல்லுது. ஸோ இங்கே இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மார்க்கெட் வந்து சோட போல் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓவரால் டைரக்ஷன் வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கூட வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ்.
ஸோ இந்த ஒரு விஸ்தாரமான ஒரு மேலோட்டமான ஒரு விஸ்தாரமான பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு இன்வெஸ்டராக நம்ம இருக்கிறதுக்கும் சரி, ஒரு ட்ரேடராக இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு பார்வை, ஒரு ஜஸ்ட் ஒரு கன்க்ளூசிவ் பாயிண்ட் இருந்தது நல்லது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெகுலர் மார்க்கெட் வீடியோவில் மண்டே பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீக்கெண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதமாக பார்த்தோமா அளவாக பண்ணுங்கள். ஸோ மண்டே வீடியோவில் பார்ப்போம். அண்டில் ரொம்ப பை. தேங்க்யூ.